ஏகப்பட்ட ட்ரெய்லர்ஸ் வந்துட்டு இப்போ ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதில வந்துட்டு இப்போ பேலரினா அப்படிங்கிற ஒரு ட்ரெய்லரை நம்ம வந்துட்டு இன்னைக்கு பிரேக் டவுன் பண்ண போறோம். நான் தான் உங்க பார்சிவல். சரி வாங்க கடைக்குள்ள போலாம். பேலரினா இந்த படத்துக்கான அப்டேட் வந்துட்டு அண்ட் ஆல்சோ ரிலீஸ் டேட் எப்போ குடுப்போம் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம ஜான் விக் 4 அந்த டைம்லயே வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. நான் ரீசெண்டா ஒரு வீடியோல கூட அதை பத்தி போட்டிருந்தேன். அந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா ட்ரெய்லருக்கான அப்டேட்டை வந்துட்டு சொல்லப்போறோம்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அந்த அப்டேட் கொடுத்துருந்தேன். அண்ட் 2 நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருந்தது. நான் அதுக்கான பிரேக் டவுனை இப்போ ரொம்ப லேட்டாக தான் போடுறேன். எடுத்த உடனே இது சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஒரு சம்பவம் இருக்குது. என்ன அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த ட்ரெய்லரில் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஓகே விடுங்க. பார்க்காதவங்களுக்கு ஒரு சம்பவம் இருக்குது. இந்த படத்தில் வந்துட்டு ஜான் விக் இருக்காருங்க. நல்லா ஊத்து பாருங்க. அது ஜான் விக் தாங்க. ஆக்சுவலாக இது வந்துட்டு பழைய ஜான் விக். அதாவது நீங்கள் வந்துட்டு பேரபிளம் வரணும். அதாவது ஜான் விக் 3 அந்த டைமில் எனக்கு நீங்கள் வரணும். கூடவே பக்கத்தில் ஒரு லேடி இருக்காங்க. அது யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? இவங்க தான் வந்துட்டு ஆஞ்சலிகா ஹஸ்டன். இவங்க வந்துட்டு ஜான் விக் 3ல நினைக்கிறேன். அந்த படத்தில் வந்துட்டு ஜான் விக்கோட டிக்கெட்டை கேட்குறதுக்கு ஒரு பெரிய சம்பவம் பண்ணுவாங்கல்ல, அந்த சீன்லலாம் இது நடக்கும். இதில் சம்பவம் என்ன அப்படின்னா இந்த படத்தில் அதாவது இந்த இடத்துல வந்துட்டு ஜான் விக் அப்படி ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி போகும்போது இதை வந்துட்டு ஒரு ஆள் பார்த்துட்டு இருக்காங்க. யார் அப்படின்னா நம்ம அனா டி ஆர்மஸ். அதாவது இந்த படத்தில் அவங்களுக்கு ஒரு கேரக்டர் நேம் இருக்குது, ரூனி. இவங்க இங்கே என்னடா பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கும் முதல்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் ட்ரெய்லரை ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்துட்டு ஒரு தெளிவே கிடச்சிச்சு. வின்ஸ்டன் வந்துட்டு எப்படி ஜான் விக்கை ஃபீல்டுக்குள்ளே கூட்டு வந்தாரோ அதே மாதிரி தான் நம்ம ரூனியையும் உள்ள கூட்ட ட்ரை பண்ணிருக்காரு. அதாவது இந்த ஃப்ரேமில் ரூனோட முகம் ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு பிளட்டால் கவர் ஆகிருக்கும். அவங்க கிட்ட வந்துட்டு நம்ம வின்ஸ்டன் வந்து கேட்டிருக்காரு என்ன சம்பவம் அப்படின்னு. அதாவது அவங்களோட அப்பாவை யாரும் கொண்டிருக்காரு. இதுக்காக தான் வந்துட்டு ரூனி எல்லாரையும் பழி வாங்குறதுக்கு, அதாவது அவங்க அப்பாவை கொண்டதில் வந்துட்டு யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே வந்துட்டு பழி வாங்குறது துடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இதில் ஒரு சம்பவம் இருக்குது. என்னன்னா இவளுக்கும் ஜான் விக்கும் வந்துட்டு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸே இருக்குது. என்ன அப்படின்னா ஜான் விக் இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு பெரிய பூகி மேனாக இருக்கலாம், பெரிய பெரிய ஆள்கள் வந்துட்டு அடியாள இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு பர்டிகுலர் டைமில் வந்துட்டு ஜான் விக் ஒரு புது லைஃப் ஆரம்பிக்க போயிடுவார். அதுக்கப்புறமா ஒரு டைமுக்கு அப்புறமா அந்த லைஃப் தனக்கு இல்லை அப்படின்னு ஆன உடனே உலகமே வெறுத்து போன மாதிரி ஜான் விக் உட்கார்ந்துருக்கு. அந்த டைமில் ஒரு சில பேர் வந்துட்டு அவளோட ஞாபகார்த்தமாக இருந்த அந்த நாயை அடிச்சு கொன்றுவாங்க, காரையும் தூக்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா தான் வந்துட்டு ஜான் விக் ஒரு பெரிய கம்பேக்கே கொடுப்பாரு, எல்லாருமே கொல்லுவார். அதெல்லாமே அவர் ஆண்டு அனுபவிச்சதுக்கு அப்புறமா நடந்தது. ஆனால் ரூனிக்கு அப்படி கிடையாது. அவ சின்ன வயசுல இருக்கும்போதே அவ கண்ணு முன்னாடி அவங்க அப்பா போட்டு தள்ளியிருப்பாங்க. அந்த வெஞ்சன்ஸ்ல தான் அவ இப்போ வரைக்கும் இருக்கா. ஜான் விக் ஆதரிச்ச மாதிரியே நம்ம ரூனியையுமே வந்துட்டு ஆதரிச்சு ஏஞ்சலிகா ஹஸ்டன் கிட்ட கூட்டு போறாரு. ஆனால் ஜான் விக்கை எங்க கூட்டு போனாரு அப்படிங்கிறது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. அதுக்கு அடுத்த ஃப்ரேம்லேயே வந்துட்டு ஜான் விக் ஆஞ்சலிகா ஹஸ்டன் இருக்கக்கூடிய அந்த இடத்துல டான்ஸ் ப்ராக்டிஸ் எடுக்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம் இருந்தாலுமே அதுக்கு அடுத்த ஃப்ரேம்லேயே வந்துட்டு அடி வைக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு கிட்டத்தட்ட பார்க்கறது எப்படி இருக்கு அப்படின்னா அவளை ஏதோ மிஷனுக்கு தயார்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடுறா, திடீர்னு வந்துட்டு ஃபைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுறா. பிரேம் வந்துட்டு கொஞ்சமாக மூவ் ஆகும் எப்படி இருக்கு அப்படின்னா அவன் வந்துட்டு ரொம்பவே ப்ரொஃபஷ்னலாக ஒரு சம்பவம் பண்ண போகிற மாதிரி தான் காட்டினாங்க. அதுக்கு அடுத்த ஃப்ரேம்லேயே வந்துட்டு பேலரினா அதாவது ரூனி வந்துட்டு ஒரு ஹோட்டலுக்கு போகிறா. எந்த ஹோட்டல்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? ஏங்க தெரியல. கான்டினென்டலுங்க. கான்டினென்டல்னாலே முன்ன யார் நிப்பா? கேரன் தான். ரூனி போனோடனே போய் கேரனோட மீட் பண்ணுறாரு. கேரனோட ரியல் நேம் என்ன அப்படின்னா வந்துட்டு லான்ஸ் ரெடி. விஷயம் என்ன அப்படின்னா இப்போ தான் இவர் ரீசெண்டாக தவறிட்டார். ஒரு நல்ல கேரக்டர் மிஸ் பண்ணிட்டோம். ஆனால் இவரை வச்சு இவர் இல்லாமல் இனி அவங்க எப்படி மூவ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு சந்தேகம் தான். ஜான் விக் 5 வேறு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. என்ன பண்ண போகிறாங்கன்னு சுத்தமாக ஐடியாவே இல்லை. ரூனி நீங்கள் இந்த ஃப்ரேமில் நல்லா ஒத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய விஷயமே அதில் இருக்குது. என்ன அப்படின்னா முடியை நல்லா பார்த்து பாருங்க, ஜெல் போட்டு நல்லா சப்பி வச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் ஜான் விக் 1ல் பார்த்துருக்கலாம். ஜான் விக் சம்பவம் நான் பண்ணுறேன்டா அந்த மாதிரி சொல்லிட்டு கான்டினென்டலுக்கு வரும்போது ஜான் விக் கூட தலையில் வந்துட்டு ஜெல் எல்லாம் வச்சு சும்மா சப்பி வச்சுட்டு வந்திருப்பாரு. இனிமேல் நான் எல்லாத்துக்கும் தயாராக வந்திருக்கேன்டா அந்த மாதிரி மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா வந்துட்டு ஏகப்பட்ட ஃபைட் சீக்வன்ஸ் உங்களுக்கு வந்துட்டு அதாவது ஜான் விக்கோட ஃப்ரான்ச்சைஸ்லேயும் வந்துட்டு ஃபைட் இல்லைன்னா எப்படிங்க, ஏகப்பட்ட ஃபைட்டு. அதாவது இந்த ட்ரெய்லரில் கூட தகட்ட வந்துட்டு ஃபைட் சீக்வன்ஸ் வச்சுருக்காங்க. நல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லை அனா டி ஆர்மஸ் ரூனியை வச்சு சரியான சம்பவம் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஃபைட் சீக்வன்ஸ் ட்ரெய்லர்லேயே வந்துட்டு பங்கம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து இந்த ஜீனா ஃபைட்லாம் பார்த்துருக்கீங்களா? இந்த ஜான் விக்கில் ஒரு சில சீரீஸில் எல்லாமே வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக ஒரு அசாசின் ஃபைட்லாம் வந்துட்டு ஒரு இடத்துல வச்சு நடக்கும் தெரியுமா? ஃபுல்லாக ஸ்க்ரீனாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஒரு கலர்ஃபுல்லான ஒரு சேச்சுரேஷனான ஒரு இடத்துல வச்சு ஒரு ஃபைட் நடக்கும். கிட்டத்தட்ட பேலரினில் கூட அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. இந்த ஃப்ரேமே பார்க்கும்போது தெரியும் அவங்க வந்துட்டு இது ஒரு கிளப்புக்குள்ளே அவங்க என்ட்ரு ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இதில் சம்பவம் என்ன அப்படின்னா அடுத்த ஃப்ரேம்லேயே வந்துட்டு ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணிட்டாங்க. வாங்கலே ஒருத்தைக்கு மோதி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வரவும் போகிறவங்க எல்லாம் தாறுமாறாக போட்டு தாக்குறாங்க. கிட்டத்தட்ட ஜான் விக்கில் எப்படின்னா ஒரு பூகிமேன் ஒரு பென்சிலை வச்சு எப்படி எல்லாரும் போட்டு தரலாங்களோ அந்த நேம் சொன்னாலே அதுக்கு வந்துட்டு ஜான் விக் தான் அர்த்தம். அந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆகிருக்கிற மாதிரி ரூனிக்கு கூட ஏதாவது ஒரு சம்பவம் இருக்கலாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவத்தை
பேலரினில் சொன்னால் நல்லாயிருக்கும். ஏன்னா வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா இது வந்துட்டு கரண்டில் நடக்கிற கதை மாதிரி தான் இருக்குது. ஜான்விக் பேரபலம் அண்ட் மோஸ்ட்டாக ஜான்விக் பேரபலம் அந்த டைமில் நடக்கிற கதையாக தான் இருக்கும். ட்ரெய்லரில் இந்த ஃப்ரேமில் வந்துட்டு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கிற மாதிரி காட்டினாங்க. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ப்ராபபிளாக வந்துட்டு ஆஞ்சலிகா ஹஸ்டன் இருக்காங்க தெரியுமா, பேரபலம்னு வந்துட்டு அவங்கள போட்டு தள்ளுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அங்கே செத்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது வந்துட்டு இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. ஆனால் ஒருவேளை இப்படி இருக்கலாம், ரூனி அங்கே உள்ளவங்களெல்லாம் ஒரு வேளை போட்டு தள்ளிட்டு அங்கேருந்து எஸ் ஆகிருக்கலாம். இல்லை அங்கே உள்ளவங்க உள்ள வந்து ஏதாவது சம்பவம் பண்ண ட்ரை பண்ணும்போது ரூனி அவங்கள போட்டு தள்ளிட்டு அங்கேருந்து எஸ் ஆகிருக்கலாம். எல்லாத்துலேயுமே எஸ் ஆகுறது ஒரு காமனான விஷயம். அதுக்கப்புறமா ஒரு ஃப்ரேமில் இவனை காட்டினாங்க. இவன் யாருனே தெரில, ஆனால் எங்கேயோ தெரிஞ்ச முகம் மாதிரி தான் இருக்குது. தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ரூனிக்கும் ஆப்போனண்ட்டுக்கும் வந்துட்டு ஒரு சரியான ஃபைட் சீக்வன்ஸ் இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தண்ணி, அதுக்கப்புறம் நெருப்பு, த்ரிபிளாரில் வர மாதிரி ஒரு தரமான சம்பவம். தரமாக இருந்துச்சு. மொத்தத்தில் வந்துட்டு ட்ரெய்லரில் அதாவது இந்த சீன் வந்துட்டு அப்படியே பீக்கில் தூக்கி படத்தை அப்படியே பங்கம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இது வந்துட்டு ரொம்பவே முக்கியங்க, ரொம்பவே காது கொடுத்து கேளுங்க. இந்த ஃப்ரேம் வந்துட்டு ப்ரீகோலா இல்லை சீக்கோலான்னு தெரில. ஒரு ட்ரெயின் வந்துட்டு ஸ்டாப் ஆகுது. இதில் வந்துட்டு யாருன்னே தெரில, கோடு சுட்டு போட்ட ஒரு ஆள் கீழே வந்து ஸ்டெப் ஆகி ரொம்ப நேரம் நின்று எல்லா இடத்தையும் சுற்றி முற்றி பார்க்குறாரு. ஆனால் இது என்ன மாதிரி டைம்லைனில் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக இப்போ வரைக்கும் ஐடியா இல்லை. இதோட அடுத்த ஃப்ரேம்லேயே பார்த்தீங்கன்னா ரூனி வந்துட்டு யாருக்கு கூடயோ ஒரு பெரிய ஸ்பீச்சை போட்டு பேசிட்டு இருக்க மாதிரி சீன் வச்சுருக்காங்க. மோஸ்ட் ப்ராபபிளாக வந்துட்டு நான் உங்களை மாதிரி இருக்க ஆசைப்படுறேன் அந்த மாதிரி ஒரு டைலாக் விட்ட மாதிரி இருந்துச்சு. அதாவது ரூனிக்கு வந்துட்டு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன், அதாவது ஒரு ஆளை பார்த்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் வச்சுருக்காங்க. யார் அப்படின்னா, ஏங்க வேறு யாராங்க இருக்க முடியும், ஜான்விக் தாங்க. நான் வந்துட்டு உங்களை மாதிரி இருக்க ஆசைப்படுறேன், நீங்கள் போகிற வழியில் நான் வந்துட்டு போக ஆசைப்படுறேன் அந்த மாதிரி சொல்ல மாதிரியும், ஜான்விக் அதுக்கு நீ ஆல்ரெடி அதில் தாம்மா இருக்க, அதாம்மா பண்ணிருக்க அந்த மாதிரி சொல்கிற மாதிரியும் ஒரு டைலாக் வச்சுருக்காங்க. ஆனால் எனக்கு வந்துட்டு இதில் டவுட் என்ன அப்படின்னா, பேரபல்லம் டைமில் நடந்துச்சா, இது எந்த ஃப்ரான்ச்சைஸில் எந்த பார்ட்டில் நடந்தது அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக கெஸ் பண்ணவே முடியல. மோஸ்ட்டாக வந்துட்டு பேரபல்லம் இல்லைன்னா வந்துட்டு ஜான்விக் 4ல் நடந்திருக்கிறது தான் மாதிரி தான் இருக்குது. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜான்விக் 5 வேறு கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இவங்க 2 பேருமே வந்துட்டு அதில் கனெக்ட் ஆக சான்ஸ் இருக்கா அப்படிங்கிறதும் ஒரு குட்டி டவுட் தான். ஆனால் கனெக்ட் ஆனால் நல்லாயிருக்கும். ஆனால் இவங்க 2 பேருமே வந்துட்டு மீட் பண்ணது தான் வந்துட்டு எனக்கு இப்போ வரைக்கும் சந்தேகமாக இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஜான்விக் 5 வேறு கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஒரு வேளை அது ப்ரீக்குலாக இருக்குமா சீக்குலாக இருக்குமா அப்படிங்கிறதும் வந்துட்டு சந்தேகம் தான். ஒரு வேளை அது வந்துட்டு இனிமேல் நடக்க போகிற கதையாக இருந்துச்சு அப்படின்னா பேலரினா அதுக்கப்புறம் ஜான்விக் 2 பேருமே சேர்ந்து ஒரு அமைதி போர் நடத்துறது கூட சான்ஸ் இருக்குது. அது வந்துட்டு சொல்ல முடியாது. பார்ப்போம் எந்த மாதிரி கான்செப்டில் கொண்டு போகிறாங்க அப்படின்னு. இதோட நான் வந்துட்டு கடையை சாத்திக்கிறேன். நானும் உங்கள் பார்சிவல். இனிமேல் ஏதாவது அப்டேட்ஸ் இல்லைனா வந்துட்டு பிரேக் டவுன் வீடியோ போட்டோம் அப்படின்னா சந்திப்போம். போயிட்டு வரேன்.